வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சமையல் பார்த்திங்கன்னா மணக்க மணக்க நகர மீன் குழம்பு தாங்க. அதுவும் இந்த மாங்காய் சீசனில் மாங்காய் போட்டு வைக்கிற இந்த மீன் குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்குங்க. மீன் குழம்பு செய்ய தெரியாதவங்க கூட செய்கிற மெத்தடில் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த மீன் குழம்பை மண் சட்டியில் ஸ்பெஷலாக வைக்கும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. டக்குன்னு 5 நிமிஷத்தில் இந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு ஹை பாயிண்ட் கொடுத்துட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் பொருட்கள் செய்யும்போதே சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 கிலோ மீனுக்கான அளவுகளுங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சிடலாம். ஒரு 50 கிராம்லேருந்து கொஞ்சம் 100 கிராம் கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் தாளிப்பு வடகங்க. இந்த தாளிப்பு வடகம் போட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். எண்ணெய் லேசாக சூடானதுமே தாளிப்பு வடகம் போட்டுறணும், இல்லைன்னா கருகி போயிடுங்க. இப்போ தேவையான அளவு சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாங்க. ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் மாங்காய் போட போகிறோம். மாங்காய் போடுறதுனால மாங்காயோட புளிப்புத்தன்மை இருக்கும். மீன் குழம்புக்கு புளி வேற ஊற்றணும். அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்கேங்க. நம்ம எண்ணெய் ஊற்றின உடனேயே தாளிப்பு வடகத்தை போட்டுறணும். ஏன்னா தாளிப்பு வடகம் கரிஞ்சிருச்சுன்னா டேஸ்ட்டை மாற்றி விட்ருங்க. இப்படி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சூடாகி இப்படி வதக்கி விட்டிங்கன்னா இதோட சுவையும் வாசனையும் பார்த்திங்கன்னா சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். புதுசாக சமைக்கிறவங்களுக்காக தான் இந்த டிப்ஸு. கறி வடகம் இல்லைன்னா வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இது நல்லா வதங்கணுங்க. இது எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு குழம்போட ருசி பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். எல்லா சீசன்லேயும் மாங்காய் கிடைக்கும். ஆனால் மாங்காய் சீசனில் கிடைக்கிற மாங்காவுக்கு தனி ருசியாக இருக்குங்க. அதை போட்டு மீன் குழம்பு வைக்கும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கினதும் இதுக்கு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் எடுத்தோம்னா அதுக்கு தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போடணும். அப்போ தான் மீன் குழம்பு காரம் கரெக்டாக இருக்கும். குழம்பு மிளகாய்த்தூள்லேயே காரம் இருந்தாலும் தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போடணுங்க. இப்போ பழைய புளிங்க, ஒரு லெமன் அளவுக்கு கரைச்சி அதையும் சேர்த்தாச்சு. உப்பு ஆல்ரெடி போட்டுட்டோம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா 10 நிமிஷம் கம்மியான தீயில வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இந்த மாதிரி உரக்க கொதித்து வந்த நேரத்தில் மாங்காவை போட்டுடலாங்க. நான் இன்றைக்கி எடுத்திருக்க மீன் பார்த்திங்கன்னா நகர மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் ஒரே ஒரு சென்று முள் மட்டும்தாங்க இருக்கும். அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு விட்ருங்க. இந்த மீன் அவ்வளோவா உடையாதுங்க. நீங்கள் எடுக்கிற மீனை பொறுத்து. இந்த மீனில் மாங்காய் போட்டு வைக்கும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். இதில் 1, 2 பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிங்கன்னா மறுநாள் இந்த குழம்பை முதல் நாள் செஞ்சு மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா தேன் மாதிரி இருக்குங்க. மீன் குழம்பு சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இப்போ இது லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா தளன்னு கொதிக்கணுங்க. தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் கரண்டியை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப கரண்டியை போட்டு கிண்டிக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. இந்த மீன் அவ்வளோ சீக்கிரம் உடையாது. மாங்காய் நம்ம மீனும் மாங்காயும் ஒரே நேரத்தில் தான் போட்டோம். ஏன்னா இந்த மாங்காய் நம்ம குழம்ப ஆஃப் பண்ணாலும் மண் சட்டி சூடாகவே இருக்கும். அதுலேயே வெந்துடும். நம்ம மீன் நல்லா போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க. மீன் உடஞ்சி போயிடும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் கொதிக்க விட மாட்டாங்கள்ல, அந்த மாதிரி செய்யக்கூடாது. நல்லா கொதிக்கும் போது தான் மீனோட சாரெல்லாம் குழம்புக்குள்ளே இறங்கி குழம்பு ருசி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பக்கத்து வீடு வரைக்கும் போயிடுங்க. செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்லா விறகு துண்டு மாதிரி உடையாது, அப்படியே கிடக்குங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. சாப்பிட அதை விட அருமையாக இருந்தது. இதே மாதிரி சிம்பிளான மெத்தடில் உங்கள் வீட்லேயும் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி தளன்னு கொதிக்கும்போது அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி போட்டு வச்சுட்டு சூடான சாதத்தில் இந்த மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் ஏகப்பட்ட சமையல், கிராமத்து சமையல், நிறைய வித்தியாசமான சமையலெல்லாம் இருக்குதுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் மறந்துடுறீங்க லைக் பண்ணுறதுக்கு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்தது என்ன சமையல் செய்யலான்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்கிறீங்களா? இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, ஆஃப் பண்ணிடலாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.